மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். கட்டார் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்ல மறைக்கப்பட்ட உண்மைகள், அம்பலமான செய்தி உலகே மிக பெரும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. ஈரானிடம் 20,000 ஏவுகணைகள் என்ற செய்தி அமெரிக்காவை தூக்கி வாரி போட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய 250 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான 24 உளவு விமானங்கள் மாயமானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டு பண்ணிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. நீங்க இப்போது பார்த்த இந்த காணொலி இருக்குதே, இது ஏஐ தொழில்நுட்பத்துல செஞ்ச காணொலி கிடையாது. ஈரான் அதிரடியாக கட்டார் மீது காட்டுன்னு காட்டிய அதிரடியான தாக்குதல் தான். இப்போது அல் ஜசீரா மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற புலனாய்வு பகுப்பாய்வு அறிக்கையில இப்போது அதிரடியாக காணொலியாக 40 நாட்களுக்கு பின்னால இந்த ஒரு செய்தியை வெளியிட்டது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அடிய வாங்கின கட்டார் சத்தம் இல்லாம கள்ளனுக்கு தேல் கொட்டியது போல அமைதியாக இருந்ததனுடைய மர்மங்கள் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கு. இந்த தாக்குதல் கட்டாருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை இப்போது ஏற்படுத்திய செய்திதான். ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலுடைய வீரியம் குறித்த புரிதல் இப்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமில்ல உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. ஈரான் கட்டார் மீது என்னென்ன இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்கூட்டிய அபாய ஒளியை எழுப்புகின்ற ராடஸ் கருவிகள் மீது அதிரடியான தாக்குதலும், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீதும் அதிரடியான தாக்குதலை நடத்தியது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய கட்டாரினுடைய பொருளாதாரத்துடைய மிக முக்கியமான முதுகெலும்பாக கருதப்படுகின்ற திரவ எரிவாயு ஏற்றுமதி மையமான ராஸ் லாஃபன் என்று சொல்லப்படுகின்ற தொழில்துறை நகரத்தின் மீது அதிரடியான தாக்குதலை நடத்தியதுதான் கட்டாருக்கு தாங்க முடியாத மிகப்பெரிய ஒரு இழப்பாக சொல்லப்படுது. இந்த ஒரு தாக்குதலின் காரணமாக கட்டாருக்கு ஏற்பட்ட நட்டம் இருக்கு இல்லையா, சாதாரண நட்டம் கிடையாது. அதனுடைய எரிசக்தி ஏற்றுமதியில 17% வீழ்ச்சி அடைந்ததாகும். இதன் அடிப்படையில கட்டாரினுடைய வருவாயில ஆண்டுக்கு 20 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை இழக்கிற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. கட்டார் மீது இப்படியான பாரிய அளவிலான ஒரு தாக்குதலை ஈரான் எதுக்கு நடத்தணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று அமெரிக்கான பேச்சை கேட்டு ஈரானுடைய 6 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை முடக்கி இருப்பதுதான் ஈரானுக்கு ஆத்திரத்தையும் கவலையும் உண்டு பண்ணியது. 2வது விஷயம், என் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் சொல்லி அதிகமான இராணுவ தளங்களுக்கு இடம் கொடுத்தது கட்டார். கிட்டத்தட்ட 11,000 தொடக்கம் 13,000 வரைக்குமான அமெரிக்க துருப்புக்களை கட்டார் இப்போது வாழ வச்சிருக்க அப்படின்னு ஒரு கடுப்பும் ஈரானுக்கு இருந்தது. என் மீது தாக்குதல் நடத்த வந்த அமெரிக்காவுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்களா, கூத்தடிச்சிங்களா, கொண்டாடினீங்களா, அவங்கள வச்சு இப்போ வாங்கிக்கடா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தி மிரட்டிருக்கிறாங்க ஈரான். 40 நாள் யுத்தத்துல ஈரானுடைய ஏவுகணை வீரியம் என்ன, அதனுடைய திறன் என்ன என்பதை உலகம் கண்டிருக்கு. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு இவைகள் இலக்காக கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல நிலத்துக்கடியில பெரும் பெரும் ஏவுகணை நகரங்களை உருவாக்கி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய போர் விமானங்களால் கூட இவைகளை தாக்க முடியாத அளவுக்குத்தான் நிலத்தடி சுரங்கங்களை உருவாக்கி அவைகள்ல ஏவுகணை நகரங்களை உருவாக்கி இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் நகரங்கள் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அது போலவே நிலத்தடிக்கு கீழே மிக பிரமாண்டமான ஏவுகணை நகரங்களை உருவாக்கி இருக்காங்க. அப்படின்னு கேட்டா எவ்வளவு தூர நோக்கோட அந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. 500 மீட்டர் ஆழத்துல இந்த நகரங்களை உருவாக்கி இருப்பது இவங்களுடைய தொழில்நுட்பம், இவங்களுடைய வளர்ச்சி, இவங்களுடைய ஆளுமையை பறைசாற்றுவதாகத்தான் இப்போது உலக அரங்குல பேசப்படுது. சில சுரங்கங்கள் மலைக்கு கீழே ரொம்ப ஆழமான பகுதிகளில் இந்த ஏவுகணை தளங்களை பத்திரமாக வைத்து நகர்த்த முடியுமான அளவுக்கு விசாலம் உள்ளதாகவும் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய ஒவ்வொரு மாகாணத்திலும் நிலத்துக்கு கீழே இது போன்ற சுரங்கங்களை அமைச்சு ஏவுகணை தளங்களை கச்சிதமாகவும் பக்குவமாகவும் பத்திரமாகவும் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய நவீன குண்டுகள் பங்கர் பாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற வீரியமிக்க குண்டுகளால் கூட இவைகளை துளைக்க முடியாது, இவைகளை தகர்க்க முடியாது என்று சொல்ற அளவுக்கு மிக ஆழமான பகுதிகளை பாதுகாப்பாக இந்த ஏவுகணைகளை உற்பத்தி செய்ததிலிருந்து அவைகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் வரைக்கும் பத்திரமாக எந்த ஒரு உளவுத்துறைக்கும் தகவல் தெரியாமலே இதை கச்சிதமாக செய்து வருகின்ற மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகமான ஏவுகணைகளை கொண்டுள்ள வீரியம் கொண்ட தூர இலக்குகளை தாக்குகின்ற ஏவுகணைகளை கொண்ட ஒரே ஒரு நாடு ஈரான் அப்படின்ற பெருமையையும் ஈரான் தன்னகத்தை கொண்டிருக்கு.
அமெரிக்காவுடைய அறிக்கைகள் என்ன சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஈரான் 10,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இலக்குகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்கான ஏவுகணைகளையும் உற்பத்தி செய்வதற்கான திறன் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்த ஒரு விஷயமும் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் ஆய்வாளர் நூருத்தீன் அவங்களோட ஆய்வு கட்டுரையில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வந்து ஈரானிடம் 20,000 ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதுபோக ட்ரோன்கள் எண்ணிக்கை 45,000 அப்படின்னு செய்தி இப்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு. இதுபோக அமெரிக்காவுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசூல் ராஜாக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காரணமாக ஈரானுக்கு எதிரான யுத்தம் அமைஞ்சிருக்கு. இப்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய 250 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பொறுமதியான MQ-4C என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன உளவு விமானங்கள் 24 மாயமான ஒரு செய்தி இப்போது கசிஞ்சிருக்கு. இந்த செய்தி குறித்து ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உளவு விமானங்களை தட்டி வீழ்த்தியதும் காணாமல் ஆக்கியதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லி உரிமையும் கொண்டாடி இருக்கிறாங்க. இது போக வந்து இந்த யுத்தத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஏனை விமானங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 17 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அப்படின்னு சொல்லி ஈரான் சுட்டு வீழ்த்திய சம்பவம் பதிவாச்சு. ஒவ்வொன்றுடைய பொறுமதி வந்து 100 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், 250 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சேதங்களுக்கு அமெரிக்கா ஆளானது. தேவையில்லாத ஆணையை புடுங்க போய்த்தான் இத்தனை சோதனைகளும் அவங்களுக்கு வந்து விழுந்திருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சை எடுத்து அத்தனையை மொத்தமாக மத்திய கிழக்கு நாடுகளிலே இழக்கின்ற ஒரு சோதனை இந்த வசூல் ராஜாவுக்கு வந்து போச்சு. பேச்சுவார்த்தையில கூட ரகசியமாக ஹுர்முஸ் ஜலசந்தியில நாங்களும் ரோந்து வாரமே, வருகின்ற வருவாயில பிச்சை எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அப்பம் பிரிச்ச குரங்கட கதை போல பிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஈரான் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியானாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை குறித்து என்னென்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாதாவான வியாபாரி எப்படி மிரட்டி கப்பங்கப்பானோ அது போலதான் ஆயுத முனையில வந்து ஈரானை மிரட்டி இப்படி செய்ய இல்லைண்டா வாயில சுடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டித்தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தையை நகர்த்த பார்த்தாங்க. ஆனா ஈரான் வீரம் கொண்டவங்க, அரபிகள் மாதிரி பொட்டிப்பாம்பு மாதிரி அடங்குறவங்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து செயல் ரூபம் கொடுத்தாங்க அப்படின்ற விமர்சனம் தான் இப்போது முன்வைக்கப்படுது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் அப்படின்ற ஒரு விஷயமும் அணு ஆயுதமும் தான் பேசுபொருளாக மாறி இருக்கு. உண்மையிலே யுரேனியம் ஈரானிடம் இருப்பது பிரச்சனை அப்படின்னு வச்சுட்டா, அமெரிக்காவிடம், இஸ்ரேலிடம், சீனாவிடம், ரஷ்யாவிடம், ஏன் பாகிஸ்தானிடம், அதுபோக இந்தியாவிடம் எல்லாம் அணு ஆயுதங்களே இருக்குது. இப்போதுதான் யுரேனியம் 450 கிலோவை ஈரான் வச்சிருக்குது. இப்படியான ஒரு மோசமான காரியத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இறங்கி இருப்பதை எந்த ஒரு உலக நாடுகளும் கண்டுகொள்ளவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை என்பதுதான் ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம். ஒரு நாடு அதனுடைய இறைமையோடு பயணிப்பதில் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இவங்களுக்கு அடிமையாக வாழணும், இவங்களை பகைச்சு கொண்டு வாழக்கூடாது, அந்த நாட்டினுடைய நாகரிகத்தை அப்படி கிள்ளி எரிஞ்சிருவதாகவும் தகர்ப்பதாகவும் மிரட்டுவாங்க. இது என்ன உலகண்டா? நீ தாதாவாக இருக்கணும் என்பதற்காக உனக்கு கப்பம் தரணும், உனக்கு 5 அடிபணியணும் அப்படின்ற மனநிலை உன்னிடம் இருந்தால் பல லட்ச வருஷ வரலாற்று கொண்ட பாரசீகர்கள் அவங்களும் திமிராகத்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து இப்போது ஈரான் உலகுக்கு பறைசாட்டிருக்கு. ஈரானுடைய பலமாகவும் பலமாகவும் நினைக்கிறது இந்த ஏவுகணை உற்பத்தியையும் ஏவுகணை திறன்களையும் தான். அவைகளை இல்லாமல் ஆக்கி மத்திய கிழக்கு நாடுகளை அடிபணியை செய்யணும் அப்படின்றதான் இஸ்ரேலுடைய தந்திரோபாயம். அந்த இஸ்ரேலுடைய போதைக்கு இப்போது அமெரிக்கா ஊறுகாயாய் மாறியதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக உலகத்துக்கு மாறியிருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.